ஆகஸ்ட் 28, 2025 இன்றைய வேத வசனம் சங்கீதம் 41:8. தீராத வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கின்றார்கள். டுடேஸ் பைபிள் verse Psalms 41:8. They say a deadly thing is poured out on him. He will not rise again from where he lies. ஜெபம் prayer. எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நம் கத்தாவே, தீராத வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடைக்கிற அவன் இனி எந்திருப்பது இல்லை என்கின்றார்கள். ஆவியானவரே, அப்பா, நன்றி தகப்பனே. இன்றைய நாள் முழுவதும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆவியானவரே, இன்றைக்கு கூட அப்பா, தீராத வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. படுத்த படுக்கையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே. இன்றைக்கு அவர்களுக்கு விடுதலை கொடுக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. கத்தாவே, இவன் எழுந்திருக்க மாட்டான், அவ்வளோதான், இவன் கதை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு கூட எங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் முறுமுறுக்கலாம். ஆனாலும் ஆவியானவரே, இன்றைக்கு அவர்கள் முன்பதாக எங்களை நிமிர்ந்து நிற்க செய்ய போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்க ராஜா. அன்பு சகோதரி சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, பெரியோர்களை, சிறு பிள்ளைகளை உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் குடும்பங்களில் ஏதோ ஒரு வியாதினால் படுக்கையில் இருக்கலாம், ஏதோ ஒரு தீராத வியாதி உங்கள் குடும்பத்தில் சுற்றி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு அதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கின்றார். என்ன வியாதி வேண்டாம் இருக்கலாம், கேன்சர் வியாதி இருக்கலாம், கிட்னி வியாதிகள், எலும்பு பிரச்சனைகள், இன்னும் நடக்க முடியாத பிரச்சனைகள், பக்கவாதம் வியாதிகள், இன்னும் அநேக சுகர் வியாதிகள், பிபி வியாதிகள்னு சொல்லிட்டு அநேக வியாதிகள். அப்போ இது தீராதான்னு சொல்லிட்டு கூட அநேக ஜனங்கள் ஏக்கத்தோடு கூட, நிந்தையோடு கூட, அவமானத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் இன்ற காலகட்டத்தில் அநேக ஏதோ தெரியாத வியாதிகள் வந்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் அநேக பெண்களுக்கு அநேக தெரியாத என்ன வியாதின்னே தெரியாமல் வந்து கொண்டு இருக்கேன் தகப்பனே. இன்றைக்கு கூட அதெல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா. இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, நரம்பு பிரச்சனைகள், எலும்பு பிரச்சனைகள், இன்னும் அநேக பிரச்சனைகளை ஆவியானவரே, அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த வியாதியிலிருந்து இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இப்பொழுது கூட இறங்க. அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க. உங்கள் சரீரத்தில் ஏதோ பலவீனம் இருக்கா, இல்லை கால்வலி பிரச்சனையா, எலும்பு பிரச்சனையா, நரம்பு பிரச்சனையா, இல்லை கர்ப்பப்பையில் பிரச்சனையா, என்ன பிரச்சனை, என்ன வியாதி, இந்த வியாதி எனக்கு தீராதா, இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு சுகம் கிடைக்காதான்னு சொல்லிட்டு கூட நீங்கள் இன்றைக்கு அழுது கொண்டு இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். எனக்கு விடுதலை வராதான்னு சொல்லிட்டு நீங்கள் கதறி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை தர வல்லவராய் இருக்கின்றார். உங்களுடைய வியாதியிலிருந்து இன்றைக்கு முற்றிலுமாய் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரை விடுதலை கொடுங்க அப்பா. என் தகப்பனே, ஆவியானவரே, மரித்தோரை உயிரோடு எழுப்புகின்றேன் தகப்பன். நீரலோ கத்தாவே, அநேக வியாதிகளை அப்பா ஒரு நொடி பொழுதுல அப்பா நீர் சுகத்தை கொடுத்த தேவன் நீரலோ கத்தாவே, சர்வ வல்லமையுள்ள தேவன் நீரலோ ராஜா. இன்றைக்கு ஆவியானவர் அந்த தீராத வியாதியிலிருந்தெல்லாம் விடுதலை கொடுங்க இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க ஆவியானவரே. நன்றி 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 தகப்பனே. இன்னும் அநேக சகோதரர்களும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களுக்கும் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கலாம், கால்வலி பிரச்சனை இருக்கலாம், இன்னும் படுத்த இந்த ஸ்ட்ரோக்னால பிரச்சனை இருக்கலாம், இல்லை அட்டாக் வந்ததால் பிரச்சனைகள் இருக்கலாம், இன்னும் அந்த பக்கவாத வியாதியினால் அவர்களால் நடக்க முடியாது, படுத்த படுக்கையாய் கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவரே, அவர்களை ஆசீர்வதிங்க. அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க. எங்கள் சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாய் அப்பா சந்தோஷப்படாத படிக்க எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ராஜா. இன்னும் அநேக சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளுக்கு கூட அநேக சுகர் பிரச்சனை, கேன்சர் பிரச்சனை, இன்னும் எலும்புல, நரம்புல, அந்த உடல் முழுவதும், சரீரம் முழுவதும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தீராத வியாதி இருக்கலாம். இன்றைக்கு எல்லாத்திலிருந்து விடுதலை கொடுக்க போகின்றீரே இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனை. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு சரீரத்தில் இருக்க எல்லா பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுங்க இயேசுவின் நாமத்துல. பெரியோர்களையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன்.
அநேக பெரியோர்கள் படுத்த படுக்கையாக இருக்கலாம். ஐயோ எங்களுக்கு யூரின் போக கூட கஷ்டமாக இருக்கே, மோஷன் போகவும் கஷ்டமாக இருக்கே, யாரோடைய உதவியோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமே அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கஷ்டத்தோடு கூட இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. உங்களுடைய படுக்கையிலிருந்து உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்ய வல்லவராய் இருக்கின்றாரு. விசுவாசத்தோடு கூட துதிங்க, ஜெபிங்க. அன்பு பெரியோர்களை துதிங்க. இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் எப்பொழுது இறங்கோ ராஜா. அப்போ ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அந்த தீராத வியாதியிலிருந்து படுக்கையிலிருந்து இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோப்பா. ஆவியானவரே நன்றி 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 தகப்பனே. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே இன்றைக்கு விடுதலை கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. என்னை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.